நேற்று மாநாட்டில் விஜய் நான் பேசினதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா டிஎம்கே நேரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி வந்து இவ்வளோ பெரிய மூத்த தலைவரை பார்த்தீங்க அப்படின்னா 40 வருஷம் அரசியல் இருக்க ஒருத்தரை வந்து இந்த மாதிரி கூப்பிட்டது வந்து ரொம்ப தப்பு. இதுக்கு நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தலில் நாங்கள் யாருன்றதை வெளிப்படுத்துவோம், காட்டுவோம், மக்களும் அதை வந்து காட்டுவாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி மூத்த தலைவர்களை வந்து இந்த மாதிரி கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து பூமரங்க அப்படின்னு கூப்பிடலாமா விஜயை, அது மாதிரி ஒரு சபையில் பேசுகிறப்ப எந்த மாதிரி பேசணும் அப்படின்றத தெரிஞ்சு பேசணும். தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட கருத்தை எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஏங்க பிஜேபி மட்டும் எப்பவுமே கமெண்ட் அடிக்கிறீங்க, ஏன் காங்கிரஸ்லாம் நீங்கள் கமெண்ட் அடிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி விஜய் அண்ணோட ஸ்பீச்சுக்கு சொல்லியிருக்காங்க. கொள்கைன்றீங்களே, உங்களோட கொள்கை தான் என்ன, உங்கள் கட்சியோட கொள்கை தான் என்ன அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஸ்டின் போட்டிருக்காங்க. மக்கள் நீதிமன்ற கட்சியோட தலைவர்கிட்ட கேட்டதுக்கு, கமலஹாசன்கிட்ட கேட்டதுக்கு, மானிமாலை கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் என் பேர் சொல்லியிருக்காரா, அட்ரஸ் இல்லாத லெட்டருக்கு பதில் போட முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் என்னோட தம்பி தான். அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி யார்கிட்ட இருக்குன்னே, அதிமுக கட்சி யார்கிட்ட இருக்குன்னே தெரியலையே, இவர் நம்பி எப்படி தொண்டர்கள் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. கட்சி திறனோனையும் யாராலையும் ஆட்சிக்கு வர முடியாது, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிட்டா உடனே நீங்கள் வந்துடுவீங்களா? நாம் தமிழர் கட்சி சீமான்கிட்ட கேட்டதுக்கு, முதல் நாளே வந்து காத்துக்கிடுக்கிறாங்களே, இவ்வளோ பேருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்காங்களா? தேமுதிக பிரேமலதா அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, விஜயகாந்த் கேப்டனை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து சின்ன வயசில் பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்தோட சின்ன வயசு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா விஜய் தான் பண்ணுவார். அதனால் பார்த்திங்கன்னா அண்ணன் கூப்பிட்டதில் எந்த தப்பு இல்லை. ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கோட் படத்தில் நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தோம். ஒட்டுமொத்த ரியாக்ஷன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா விஜய் அண்ணன் பேசின பேச்சுக்கு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட கருத்து என்ன, எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.